ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் மேட்ரிமோனிஸில் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக் எடுத்து பொண்ணு தேடுற நபராக இருந்தாலோ இல்லை வந்து வரன் தேடுற பெண் வீட்டாராக இருந்தாலோ உங்களுக்கு மிஞ்சுறது இன்னமும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ப்ரொஃபைல்ஸும் அண்டு பேக்ரவுண்டு ப்ராப்பராக செக் பண்ண வேண்டிய வரன்களாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. தமிழ் மேட்ரிமோனின்னு கிடையாது, எந்த மேட்ரிமோனியாக இருந்தாலும் 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் மட்டும்தான் ஆன்லைன் மேட்ரிமோனியில் இன்னைய தேதியில் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஒன்று ரொம்பவே எலைட்டான பீப்புள் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேக் ப்ரொஃபைல் பீப்புள்ஸ். ஓகேங்களா, இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு வந்துட்டுருக்காங்க அக்கார்டிங் டு மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் வந்து நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். இதில் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து ரொம்ப உண்மையான ப்ரொஃபைல் வச்சுக்கிட்டு சில நபர்கள் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ எலைட் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளையோ பெண்ணோ கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு கடினமான காரியமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நல்லா சம்பாதிக்கிற இல்லை அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாப்பிள்ளையோ வரன்களை தேடுறதால பொண்ணோ தேடுறதாகட்டும் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20% தான். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க ப்ரொஃபைல் ரொம்ப ஹை கேட்டகரி ப்ரொஃபைல். அதில் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு அவங்க டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி மேட்ரிமோனிஸ் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அவங்களுக்குமே கூட சில நேரங்களில் வந்து ஃபேக் பீப்புள்ஸ் வந்து அவங்கள ஏமாத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்டு இன்னொன்று வந்து ஃபேக் ப்ரொஃபைல்ஸ்ன்னு நான் சொல்ல வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், உடனடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி அந்த நபர்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு அந்த பெண்ணோ மாப்பிள்ளைக்கோ வந்து ஏதாவது ஒரு ரொம்ப ஏஜாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து நல்லா சம்பாதிப்பார், பட்டு அவங்க வீட்டில் வந்து யாரும் எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்து ரொம்ப லேட்டாக இருக்கும் மேரேஜு. இல்லைனா வந்து அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், லவ் ஃபெயிலியர் ஆகி சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து ஓடி போயிருந்திருப்பாங்க, மறுபடியும் கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இமீடியட்டாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னும் போது எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்களோட ப்ரொஃபைலை போட்டு சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஒரு செட் ஆஃப் ஃபேக் பீப்புள்ஸ் எப்படின்னா உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுறது, அதாவது இவர் வரதட்சணை கொடுமை, இல்லை வந்து அவர் வந்து அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது, அதாவது அதாவது நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணுறீங்களோ அவங்கள நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் டார்ச்சர் பண்ண மாதிரியோ, இல்லை உங்களோட நடவடிக்கையில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியோ பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியோ இப்படி உங்களை வந்து ஏதாவது ஒரு விதங்களில் உங்கள்கிட்டருந்து காசு வாங்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி பீப்புளும் ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கல்யாணன்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், ஒரு வரன் தேடுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நமக்கு எந்தெந்த சோர்ஸ்லேருந்துலாம் நமக்கு அந்த ஸ்கோப் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதனால தான் வந்து பலர் வந்து ஆஃப்லைனில் கிடைக்கலாம் அட்லீஸ்ட் ஆன்லைன்ஸே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது விசாரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, ஜாதகம் செட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க, பொண்ணு படிச்சிருக்கு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே நம்ம வந்து கல்யாணம் பண்ண போகிறதில்ல. எந்த பேரண்ட்ஸுமே எந்த வீட்டில் பெரியவங்களுமே நம்ம தமிழ் கட்சியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட மாட்டாங்க. அவங்க வீடு வாசல் அவங்க உறவினர்கள் எல்லாரையும் விசாரிப்பாங்க, எப்படி என்ன ஏதுன்னு கண்டிப்பாக விசாரிப்பாங்க. ஸோ இது எதுவுமே இல்லாமல் ஒரு சில அறிகுறியால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கோ அந்த பொண்ணுக்கோ ரொம்ப கல்யாணம் தள்ளி போகும். பொண்ணு ஜாதகம் எல்லாம் செட் ஆகி கூடி வர நேரத்தில் இதெல்லாம் விசாரிச்சிருக்க வேணாம், முதல்ல இது வந்தாலும் கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அது வந்து அந்த பொண்ணுங்களுக்கும் சரி இல்லை மாப்பிள்ளைக்கும் சரி, ஓகே வந்த வரணும் விட்டுறக்கூடாது, இதை கரெக்டாக பேசி முடிச்சிடணும்னு சொல்லி அவசரப்பட்டு கல்யாணத்தில் இறங்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு சில விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விசாரிக்காமல் நம்ம கல்யாணம் பண்ணுறதால வர பிரச்சனைகள் தான் இது. ஸோ எப்பயுமே ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா அவசரப்படாமல் அந்த ஃபேமிலியோட ஆப்போசிட் வரனுடைய ஃபேமிலியை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு பண்ணுறது பெட்டர். எந்த ஒரு அர்ஜென்சியும் இல்லாமல் இந்த பொண்ணை விட்டுட்டா அப்போ கிடைக்குமான்னு தெரில, ஜாதகம் செட் ஆகிருக்கு, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சி போச்சு, அப்படி இருக்கும்போது இதை மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு
கொஞ்சம் அவசரப்பட்டு ஒழுங்காக விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டா தான் நான் சொல்கிற சிக்கல்லாம் மாட்டீங்க. அதர்வைஸ் நல்லா விசாரித்து அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். யூ த லக்கியஸ்ட் பர்சன். பிகாஸ் ஆன்லைன்லேருந்து அந்த மாதிரி வரவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இதில் வருத்தப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து ஆஃப்லைனில் கிடைக்கல, நமக்கு வந்து வரன் தேடி வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றனால நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, அம்மாவால் எங்கேயும் போய் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே பெண் தேடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எப்படி அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு மேட்ச் வந்து உங்களுக்கு வரன் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு தோன்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களும் வந்து ஆமாங்க நாங்கள் செக் பண்ணிட்டு தரோன்ட்டு அவங்க ஜாதகம் செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் ஜாதகங்கள் ஓகே ஆகிடுச்சு, பொண்ணுடைய ஃபோட்டோ பார்க்குறீங்க, பையன் உங்கள் ஃபோட்டோ அவங்க பார்ப்பாங்க, உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சி போச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் அந்த சொந்த ஊரோ இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்றதுல அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அவங்க அப்பா ஒர்க் பண்ணுற இடத்துலையோ கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாமல் விசாரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் முடிஞ்சால் அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபர்னு தெரியாத அளவுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆள் அவங்க வேலை சம்மந்தமாக போய் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்சம் பழகிறதோ இல்லை அவங்க கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட பழகியோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பொண்ணு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறோம் வரன் தேடுற ஆளாக இருப்பீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் பர்சனுடைய அப்பா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட அந்த ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக போகிற மாதிரி போய் அப்படியே ஏதாவது கேதர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இல்லை அந்த பொண்ணோட அப்பாக்கிட்டே வந்து, அதாவது நீங்கள் பொறுத்தவரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது அனுப்பி, அதாவது உங்கள் சம்மந்தப்பட்டதாக தான் இவங்க வந்து விசாரிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி வேறு ஒரு நபரை வச்சு நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கவங்கக்கிட்ட அவங்க அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யார்கிட்டையாவது அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா, அதாவது இப்போ பக்கத்து வீடு யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது பிடிச்சி அவங்கக்கிட்ட கேட்டு விசாரிக்கிறது, போகிறது வர்றது. ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதேமாதிரி ஒரு மாப்பிள்ளை தேடுறீங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளை அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரா அப்படின்னு போய் நீங்கள் செக் பண்ணலாம். தப்பே கிடையாது. லைக் இப்போது இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா கண்டிப்பாக எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க, ஒரு பியூன் இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு கேட்கலாம், இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரா, எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறாரு, எப்படி எப்படி டென்ஷன் ஆவாரா அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறது தவறே கிடையாது. முடிஞ்சால் ஒரு ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் டெஸ்க்கை கூட போய் பார்க்க முடிஞ்சால் இந்த நபரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துட்டு கூட இல்லைங்க நான் தேடி வந்த ஆள் இல்லைன்னு கூட சொல்லிட்டு வரலாம். தவறே கிடையாது. உள்ளே போய் பார்க்கணும். அந்த பேரில் இருக்கலாம், அந்த நபர் தானா அப்படின்னு கூட உள்ளே போய் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து பெண்ணுக்கு துணை தேடும் போதோ ஆணுக்கு துணை தேடும் போதோ ஒரு வரனை முடிக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பேக்ரவுண்ட் செக்கிங் வேறு வழி இல்லை, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகிறதுக்கே ரொம்ப டிலே ஆகும்போது ஒரு வரன்னு ஒன்று ஓகே, ஏன்னா கல்யாணம் ஆகுதுன்னு போது பெரிய சிக்கல் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்கணுன்னுவாங்க, அடுத்து கேஸ்ட்டு சொல்லுவாங்க, அடுத்தது வந்து ராசி கட்டம் நட்சத்திரம் எல்லாம் செட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிக்கணும். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை சைட்லேயோ இல்லை பொண்ணு வீட்டு சைட்லேயோ ஒரு பிரச்சனை வரும். என்னென்னா வரதட்சணையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாப்பிள்ளையாக இருந்தால் பொண்ணுக்கு எதுவும் போட வேணாம், எனக்கு பொண்ணு எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, எனக்கு பொண்ணு கொடுத்தா போதுன்ற மாதிரி ஒரு நிலைமையில தான் மாப்பிள்ளை இருப்பார். பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை நல்ல பையனாக வந்துட்டால் போதும், ஜாதகம்லாம் செட் ஆகி வந்துட்டால் போதும், நல்லா சம்பாரிச்சா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அப்போ வந்து சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு சரியாக விசாரிக்காமல் டக்குன்னு பொண்ணு கொடுக்கறதுனால பெரிய சிக்கலாகிடும். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஆஃப்லைனில் தேடும்போது நம்ம ஊர் சர்க்கிள்லேயே தான் தேடுவோம். ஓகேங்களா? இது ஆன்லைனில் நம்ம போகும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சென்னைன்னு இருப்பாங்க, இவங்க வந்து விழுப்புரத்தில் இருப்பாங்க, இப்படி வேறு ஒரு ஊரில் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் ஃபோன்லேயே பேசி ஓகேன்னு பொண்ணு பார்க்கணும். அப்புறம் பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்க வீடு போவோம், மாப்பிள்ளை வீடு பார்க்க போவோம், எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் டக்குன்னு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கனால அந்தளவுக்கு விசாரிக்க முடியாது. இப்போ சொந்த ஊர்னால் அங்காளி பங்காளி இருப்பாங்க, பங்காளி யாராவது விசாரிப்பாங்க, இல்லை இந்த தெருவில் இருக்கவங்க எப்படின்னு கேட்டால் அவங்க பக்கத்தில் அப்படியே சொல்லுவாங்க. அப்போது லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அந்த ஊரில் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் ஒரு கடலூரில் இருக்கீங்க, அவங்க ஒரு தஞ்சாவூரில் இருக்காங்க, தஞ்சாவூரில் உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்போ அவங்கள வந்து விசாரிக்கணும்னா அங்கே போய் தான் விசாரிக்கணும். அப்போ அங்கே ஒரு நெட்ஒர்க்கே உங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது. அப்போ எப்படி விசாரிப்பீங்க? அப்போ ரொம்ப சிக்கலாகும். அவங்க சொல்கிறது தான் நம்புற மாதிரி இடம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ உங்கள் சொந்த ஊரில் எடுக்கும்போது ஈஸி நீங்கள் விசாரிக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க அங்கே தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதே வந்து உங்களுக்கு தெரியாத ஊரில் நீங்கள் பொண்ணோ மாப்பிள்ளையோ கொடுக்குறீங்கன்னா பெரிய சிக்கல். யார் சொல்கிறதையும் நம்ப முடியாது அவ்வளோ சீக்கிரம். அது ஒரு பெரிய விஷயம்.
ஓகேங்களா. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி தெரியாத ஊர்களில் மாப்பிள்ளை வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆஃபீஸில் நிஜமாலுமே வேலை செய்கிறாரான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1க்கு 4 வாட்டி கிராஸ் செக் பண்ணலாம், செக் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். அவர் அவ்வளோதான் சம்பளம் வாங்குறாருன்னு இப்போலாம் சேலரி ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டு பொண்ணு வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இந்த ஆன்லைனில் மெயினாக. ஓகேங்களா. ஆஃப்லைன்லேயே பல பிரச்சனைகள் நடக்குது, ஆன்லைனில் அதை விட அதிகமாகவே நடக்குது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதால் நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டு பயப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ஓகேங்களா. ஆனால் ஒரு இன்னைய தேதிக்கு ஆன்லைனில் ஒரு பெண்ணோட வரனோ ஜாதகமோ ஒரு ஆணோட ஜாதகமோ வருதுன்னா அவங்களுக்கு எடுத்து செய்ய ஆள் இல்லாதனாலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு சில பிரச்சனைகளையோ இல்லை ஒரு கட்டாயம் எங்கேயாவது ஒரு இடத்துல வரணும் முடிஞ்சிடக்கூடாதா அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அவங்க வராங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க ஆஃப்லைன்லையும் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு தேடுறீங்கன்னா இல்லை ஒரு மாப்பிள்ளை தேடுறீங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறீங்கன்னா அவங்க எப்போ அதில் வருவாங்கன்னா அவங்க லோக்கல் சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் ஜாதகம் கொடுத்து செட் ஆகாமல் தோஷமோ இல்லை ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளாலேயோ தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம் அந்த மாப்பிள்ளைக்கு வரன். ஓகேங்களா. இல்லை அந்த பொண்ணுக்கு வரன் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு வேறு எங்கெங்கடா போகலாம் அப்படின்னு வரும்போது தான் செகண்ட் ஆப்ஷனாக ஆன்லைன் வருவாங்க. யாருமே எடுத்தோடனே மொதல் ஆப்ஷனாக ஆன்லைன் வர மாட்டாங்க. அப்படி செகண்ட் ஆப்ஷனில் வர ஜாதகங்கள் தான் ஆன்லைனில் அதிகமாக இருக்கும் என்பதில் ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது நல்லது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பாருங்கன்னா அப்போ ஏதோ ஒரு சில பிரச்சனையால் தான் இவங்க ஆன்லைன் வந்திருக்காங்க அப்படின்றத புரியுது. இப்போ நீங்களே கூட ஆன்லைன் போகிறீங்கன்னா மோஸ்ட்லி எப்போ போவீங்க, உங்கள் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் ஜாதகம் சொல்லி கொடுத்தும் உங்களுக்கு வரன் கிடைக்கலன்ற பட்சத்தில் தான் நீங்கள் வேறு ஏதாவது வழிகள் இருக்கான்னு பார்த்து தான் ஆன்லைன் போகிறீங்க. அப்போ அங்கேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சிக்கல் இருக்கும். அதனால தான் நீங்கள் வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகிறீங்க. அதே மாதிரி தான் அவங்களும் வருவாங்கன்ற அந்த கண்ணோட்டம் உங்கள் மனசில் இருக்கிறது நல்லது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அந்த கண்ணோட்டம் இருந்தாலே நீங்கள் பல விஷயங்களில் கொஷின் பண்ணுவீங்க, ஏன் இது அதுன்னு நோண்ட ஆரம்பிச்சுடுவீங்க. அப்போ கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஆன்லைனில் வரன் தேடுறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த கண்ணோட்டத்தோடு வச்சுக்கிட்டு ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே நீங்கள் அந்த வரனை அப்ரோச் பண்ணுறது நல்லது அப்படின்றது தான் என்னோடய கருத்து. அதனால் ஆன்லைனில் கிடச்சா நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வந்த கருத்துக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்து இது ரிலேட்டடாக இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இவர் கேட்ட மாதிரி அந்த கமெண்ட்ஸில் நீங்களும் கேட்கலாம்.